இந்த தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டீங்க. அதுல இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாமல் போனதற்கு விஜயகாந்தும் ராமதாஸும் அவங்க 2 பேருடைய அணுகுமுறையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மை. எதனால அப்படி சொல்றீங்க? இல்லை, அதாவது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே மோடி இந்தியா முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார். அந்த நேரத்தில் நான் ஏறக்குறைய அக்டோபர் மாதத்திலேயே விஜயகாந்த் அவர்களை சந்தித்தேன், வைகோவை சந்தித்தேன், ராமதாஸை சந்தித்தேன். அக்டோபர் மாதத்திலேயே நான் அவர்களிடம் நிலைமைகளை எடுத்து சொன்னேன். இவர்கள் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த அடிப்படையில் இவர்கள் செயற்படுவதற்கு முனைந்திருந்தால் அப்பொழுதே அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு முனைந்திருக்கலாம். இதை உளுந்தூர்பேட்டை மாநாடு வரையில் தள்ளிக்கொண்டே வந்த ஒரு நிலையை விஜயகாந்த் தான் உருவாக்கினார். பிறகு உளுந்தூர்பேட்டையில் மாநாடு நடந்த பொழுதாவது அவர் அறிவித்திருக்க வேண்டும். அறிவிக்காமல் அதற்கு பிறகு அவர் நடத்திய ஊசலாட்டங்கள், அது மோடிக்கு ஆதரவாக எழுந்த ஒரு அலை. அந்த அலையின் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நலிவடைய செய்தது ஒரு பக்கம். இது தொடக்கத்தில், அதாவது இந்த கூட்டணி பேசுகின்ற வரையில் விஜயகாந்தினுடைய குறை, விஜயகாந்தின் மூலம் ஏற்பட்ட நட்டம். இந்த தேர்தல் முடியும் வரை முழுக்க முழுக்க ஒரு புறக்கணிப்பு நடவடிக்கையில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஈடுபட்டது எந்த வகையிலும் கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டது கிடையாது. கேட்டால் அவர் சொல்லுவார், நான் இந்த கூட்டணியில் இருப்பதாக ஒரு நாளும் சொல்லவில்லை. அன்புமணி ராமதாஸ் என்றால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக இருப்பவர் கோகாமணி. இவர் இன்னும் தலைவராகவில்லையே. ஆனால் இந்த அன்புமணி எடுத்த முடிவு என்று சொல்லிவிட்டு ராமதாஸ் தனியாக தள்ளி நிற்க முடியுமா? முடியாது. எனவே இதில் அவர்கள் ஒத்துழைப்பை முழுமையாக தரவில்லை. இன்னொன்று சொல்கிறேன், 1980 என்ன நிகழ்ந்ததோ அதை மறுபடியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். 1980 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் 37 இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. 20 இடங்களில் காங்கிரசும் 16 இடங்களில் திமுகவும் ஒரு இடத்தில் முஸ்லிம் லீக்குமாக 37 இடங்கள் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் அதிர்ந்து போனார். கோபிசெட்டிப்பாளையத்திலும் சிவகங்கையிலும் மட்டும்தான், சிவகாசியிலும் மட்டும்தான் அவர் வெற்றி பெற முடிந்தது. அதிலே கூட வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தால் 13,000 ஓட்டு 6,000 ஓட்டு என்று வாக்கு வித்தியாசத்திலே தான் 2 இடங்களை அவர் தக்க வைத்துக் கொண்டார். எனவே இத்தோடு எம்ஜிஆர் முடிந்தார் என்ற நிலையில் இந்த அதிமுகவினுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று கலைஞர் முயன்றார். நடந்தது. சரி, அதற்கு பிறகு காங்கிரசும் திமுகவும் 114 என்று சரிசமமாக இடங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இதில் வெற்றியை பெற்ற பிறகு யார் கூடுதலான இடங்களை பெறுகிறார்களோ அவர் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் என்னை முதல்வர் என்று நீங்கள் அறிவித்தால்தான் இந்த தேர்தலை சந்திக்க முடியும் என்று நிபந்தனை விதித்தார். பிறகு அவரை அறிவித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கலைஞர் முதலமைச்சராகிவிடக் கூடாது என்று காங்கிரஸ்காரர்கள் உள்குத்து வேலை செய்தார்கள். மூப்பனார் முதலமைச்சர் நாற்காலில் வந்து அமர்ந்து விடக்கூடாது என்று திமுகவினர் உள்குத்து வேலை செய்தார்கள். விளைவு 37 இடங்களிலே தான் இவர்கள் வெற்றியை பெற முடிந்தது. அதே மாதிரி இன்றைக்கு தேமுதிக பெரிய அளவுக்கு ஒரு சக்தியாக வந்துவிட்டால் நாளைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கூடுதலான இடங்களை பெறுவதற்கு முயல்வார்கள். எனவே அவர்களை இந்த நேரத்தில் வளர்த்து விடுவது நம்முடைய கட்சி சார்ந்த அரசியலுக்கு சரிப்படாது என்று இவர்கள் ஒரு பக்கம் நினைக்க, பாட்டாளி மக்கள் கட்சி என்னை பொறுத்தவரையில் விஜயகாந்த் ராமதாஸ் இருவரை எடுத்துக்கொண்டால் விஜயகாந்த் பெருமளவுக்கு பணிந்து வந்தார். அதற்கு பிறகு அவர் ராமதாஸை சந்திப்பதற்கும் தயாராக இருந்தார். ராமதாஸ் வீட்டில் சென்று உணவருந்துவதற்கும் அவர் தயாராக இருந்தார். எந்த நிலையிலும் வடக்கு மாவட்டங்களில் தேமுதிக வேரூன்றி வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக கவனமாக இருந்திருக்கிறது. எனவே இது அடுத்து வாக்காளர்களிடம் அவநம்பிக்கையை ஏற்படுத்திய ஒன்று. எல்லாவற்றையும் விட நான் இப்பொழுதும் சொல்கிறேன், வண்டலூரில் முதல் முறையாக மோடி வந்த அந்த நிகழ்ச்சியில் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு மேடையில் அமர்ந்து, அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து வாக்காளர்களை சந்தித்திருந்தால்
நிலைமை வேறாக இருந்தது. இல்ல அது எப்படி சொல்றீங்க? 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் இடதுசாரிகளும் ஒரே மேடையில எங்கேயுமே பங்கேற்கல. சரி, ஆனாலும் அந்த அணி வெற்றி பெறத்தானே செய்தது. ஆனால் ஒரு அதிமுகவின் வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தேமுதிகவினர் உட்குத்து வேலை செய்தார்கள் என்றோ, தேமுதிக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக தொண்டர்கள் மறைமுகமாக சதித்திட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்றோ அன்றைக்கு செய்தியே கிடையாதே. இரண்டு கட்சிகளும் இணைந்தும் பிணைந்தும் செயற்பட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் ஆந்திராவை எடுத்துக்கொள்ளுங்கள். சீமாந்திராவில் தெலுங்கு தேசமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு தேர்தல் உடன்பாடு கொண்டு விட்ட பிறகு, அதற்கு முன்பு கூட்டணி பேசியதில் தொகுதி உடன்பாட்டில் பல சிக்கல்கள் இருந்தன. ஆனால் கூட்டணி முடிந்து விட்ட பிறகு எவ்வளவு இணைந்தும் பிணைந்தும் அவர்கள் செயற்பட்டார்கள். அந்த உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான உறவு என்பது தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் இடையில் இல்லாமற் போனதுதான் இன்றைக்கு இது இல்லை என்றால் இது 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கும். நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த அணி தொடரணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. தொடரும், திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அதற்கான அறிகுறி இருக்கிற மாதிரி தெரியல. டாக்டர் ராமதாசனுடைய அறிக்கையில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளை சொல்லி இந்த தொகுதிகளில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றின்னு அவர் சொல்லல. அதுல அந்த அறிக்கை சொல்றது செய்தி என்ன? இல்ல, அதன் மூலமாக நான் தெளிவாக சொல்வது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வேண்டும். மருத்துவர் ராமதாசினுடைய அடிப்படை மனோபாவமே அதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேலாதிக்கத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்திருக்கலாம். எனவே இன்றைக்கும் அவர்களுக்கு தேமுதிக உள்ளே இருப்பது ஒரு தடையாக இருக்கிறது. அதனால் இப்பொழுதும் அன்புமணி பேசுகிற பொழுது கூட அன்புமணியை பொறுத்தவரையில் தேமுதிகவை அவர் ஆறத் தழுவி அரவணைத்துக் கொண்டார். அதே மாதிரி பிரேமலதா ரொம்ப கீழே இறங்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தார்கள். ஆனாலும் இந்த வன்னியர்களுடைய வாக்கு வங்கியை முழுமையாக தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய மனிதராக இன்றைக்கும் தோற்றம் தருபவர் மருத்துவர் ராமதாஸ் தான். அவராக தேமுதிக உட்பட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர வேண்டும். நடந்து முடிந்த தவறுகள் ஏதாவது இருந்தால் அந்த தவறுகளை உட்கார்ந்து பேசி களைந்துவிட்டு இன்று முதற்கொண்டே 2016 நோக்கி நாம் நடப்போம் என்று சொன்னால் ஒழிய இந்த கூட்டணி தொடருமா என்று என்னால் சொல்ல இயலாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.